ஆமென், ஆமென். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஞான பிரஸ்தான பிரைஸ் லார்ட் பாஸ்டர். Praise the Lord, ஐயா. God bless you. God bless you too. இப்போ உங்களோட ஒப்புக்களுக்கு செய்தியை கொண்டு வாருங்கள். தேங்க்யூ ஒரு சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, சுவாமி, இந்த காலை வேளையிலே உமது சத்தத்தை கேட்பதற்காக இந்த இன்டர்நெட்ல எங்களை சேர்த்து கொடுத்ததற்காய் கொடான கோடி தோற்றம் சுவாமி. இந்த ஒளியராகிய மேந்திரனையாவை ஆசீர்வதிங்க. இவ்வளோ இயற்கையின் செயற்கையின் தொல்லைகளின் மத்தியிலும் கூட அடியானை கூப்பிட்டு தேவ செய்தியை கொடுக்க அவர் கொடுத்தது ஆதரவிற்காக ஆசீர்வாதத்திற்காக ஐயாவை ஆரம்பம் முதல் முடியும் வரை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி உமது பாத்தில கெஞ்சி நிற்கிறோம். அதோடமா ஆண்டவரை இந்த நேரத்திலும் கூட ஜெபத்திலும் ஆண்டவரே பாடல்கள் கூட உங்களை மகிமைப்படுத்திய ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே வழிநடத்தி கொண்டிருக்கிற சகோதரியையும் உமது வரத்திலே தருகிறோம் சுவாமி. எல்லோரையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி உமது பாத்தில கெஞ்சி நிற்கிறோம். தைரியமாக வித் போல்ட்னஸ் இந்த நித்தியபட்ச நேரத்தை ஊழியத்தை ஆண்டவரை செய்து கொண்டிருக்கிற சகோதரன் லெஸ்லி ஐயா என்னுடைய வாரியாரையும் அவர்களுடைய இன பந்துக்களையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் சுவாமி ஒவ்வொரு ஊழியக்காரர் அவரோட கைகோந்து நிற்கின்ற ஒவ்வொரு ஊழியும் ஆண்டவரை இந்த நிமிஷம் வரைக்கும் ஆசீர்வதித்தது பண்ணமா இன்றைய நாளிலும் கூட ஆரம்பம் முதல் முடியும் வரை இந்த காரியங்கள் தடைபடாதபடி இயற்கையும் செயற்கையும் அவருக்கு ஜாதமாக அவர் கையில் செய்கின்ற காரியம் இருக்கோடமாக வார்த்தை கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. இதனால என் மடியானோட இடைப்பட்ட வார்த்தை இடங்கொண்டு பெருகுவார்கள் என்கிற தலையங்கத்திலே பேசுவதற்காக வேண்டி நான் ஆரம்பிக்கின்றேன். பரிசுத்த ஆவியானவருடைய அணையப்படுத்துவாராக. நீ வலது பக்கத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததி ஜாதிகளை கர்த்தரிடத்திற்கு கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்பார்கள். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் வாசல்களின் திரைகளை விரிவாகட்டும். தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கு. உன் முளைகளை உறுதிப்படுத்தி என்று வேதம் சொல்லுகிறது. எசாயா 54வது அதிகாரத்திலே 3வது வசனமும் 2வது வசனமும் நீங்கள் இடங்கொண்டு பெருகுவீர்கள், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருகுவீர்கள். கர்த்தர் ஆசீர்வாதத்தினால் நீங்கள் நிச்சயமாகவே பெருகுவீர்கள். பவுன் நாட்களில சபை வேகமாக பெருகினதும் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் 3000 பேர் 5000 பேர் என்று பெருகினார்கள். திரளான ஜனங்கள் சபைக்குள் வந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வாசிக்கின்றோம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்றும் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு என்ற எசாயா 54:3-2 வாசிக்கின்றோம் என்கின்ற செய்திதான் என்னுடைய இன்றைய நாளிலே. அறிவிலே பெருகுங்கள் என்ற அரசாங்கம் பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் திறந்து வைத்திருக்கிறது. உற்பத்தியிலே பெருகுங்கள் என்று விவசாய உற்பத்தியாளர்களுக்கு உரங்களையும் விதைகளையும் அரசாங்கம் கொடுக்கிறது. அதிகமான முட்டையிடக்கூடிய கோழி வகைகளை வளர்த்து உற்பத்தியை அதிகமாக்குகிறார்கள். தேசத்துல ஜன தொகை பெருக பெருக உணவு உற்பத்தியும் பெருக வேண்டும் அல்லவா என்று பாடுபடுகிறார்கள். நாம் எதிலே பெருக வேண்டுமா? விசுவாசத்திலே பெருகுங்கள். நான் வேதம் சொல்கிறது. கொலோசியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே அன்பிலே பெருகுங்கள். 1 தெசலோனிக்கர் 4:14 வசனத்தை தியானியுங்கள். கிருபையிலே பெருகுங்கள். 2 கொரிந்தியர் 4:15 நாம் அதிகமாக பெருக வேண்டுமே ஆனால் முதலாவது நம்முடைய கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனைகள்,
கவனிங்கள், உங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், தரிசனங்கள் எல்லாவற்றிலேயும் விசாலமாக்குங்கள். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த பொழுது நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டு நீ நடந்து தீர்ந்தாத சொல்றாரு. உனக்கு அந்த இடத்தை எல்லாம் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார் என்று ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல 17வது வசனத்துல வாசிக்கக்கூடிய வனமாக வேதம் அமைந்திருக்கிறது. நம்முடைய சுதந்திரத்தின் எல்லைகளை விரிவாக்க பொறுப்பு நம்மிடத்தில் தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு வாஞ்சை இருக்கிறதோ அந்த அளவிற்கு கர்த்தர் உங்களை விரிவடைய செய்வார். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கும். வனாந்திரத்தையும் லெபனானையும் தொடங்கி ஐப்பிராத்து நதி தொடக்கம் கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். உங்கள் முன் ஒருவரை எதிர் நிற்பது இல்லை. உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் திகிலையும் விலக்கி மிதிப்பின் பூமி எல்லாம் வர பண்ணுவார் என்று உபாகமம் 11வது அதிகாரத்துல 24, 25வது வசனத்திலே சொல்லி ஒரு ப்ராமிஸ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். யோசுவாவுக்கு இதே காரியத்தை சொன்னார். உங்கள் காலடி மீதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று யோசுவா 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே எழுதுகிறார். அதாவது கொடுப்பேன் என்று அல்ல, அன்பானவர்களே, கொடுப்பேன் என்று அல்ல, கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாரு. கொடுத்துட்டேன் ஆல்ரெடி என்று திட்டம் தெளிவுமாக சொல்லிவிட்டார். கூடாரத்தை விசாலமாக்க வேண்டியது நம்முடைய கடமை. சோம்பேறியாக இருந்தால், தரிசனம் இல்லாதவர்களாக இருந்தால் கர்த்தரால் ஒன்றுமே செய்ய முடியாது. கொரியாவில் உள்ள சபைகள் வளர்கின்ற வேகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? போதகர் பால் யங்கீசோ சபை ஆரம்பித்த பொழுது எத்தனை பேர் இருந்தாங்க? அங்க 4 பேர் தான். 4 விசுவாசிகள் இருந்தார்கள். இப்போது 10 லட்சத்திற்கு அதிகமான விசுவாசிகள் இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் தன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கினார்கள். கொரியாவின் தேவன் நம் தேசத்தின் தேவனாகவே ஆமேன் இருக்கிறார். கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குவதற்கு நம்முடைய உள்ளத்திலே தேவன் தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் கொண்டு வருகின்றார். ஒரு குழந்தை இல்லையே என்று கவலைப்பட்ட ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் கடற்கரை மணலை பார் என்று செய்தார். பூமியின் தூளை பார் என்று பார்க்க செய்தார். வானத்தின் நட்சத்திரங்களை பார். அவைகளை எண்ண கூடுமானால் எண்ணு, உன்னுடைய சந்ததி அவைகளை போல இருக்கும் என்று சொல்லி அவரை பெருக போகின்ற ஒரு விரிவை அவருக்கு விளக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே இவனமாக வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய கூடாரத்தை பெருக செய்ய வேண்டும் என்பதிலே கர்த்தர் ஆவலோடு இருக்கிறார். ஈசாக்கு விதைகள் விதைத்தான். கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டளை இட்டார் என்பதை நாங்கள் ஆதியாகமம் 26:12 வாசிக்கின்றோம். நீங்கள் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே, ஆனால் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், கோடியாக பெருக வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஏக்கமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய தரிசனம் பெரிதாக இருந்தால் பெரிய காரியங்களை கர்த்தர் திட்டமிட்டு பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்து முடிப்பார். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்கள் அடைவார்கள் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அல்லவா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை தியானியுங்கள். உங்களுடைய கூடாரத்தின் தரிசனங்களை விரிவாக்கட்டும், நோக்கங்கள் விரிவாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையே பாடுபடும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் சிறைச்சாலையிலே பாடுபடும் பொழுது பத்ம தீவிலே கூனி குறுகி கிடந்த பொழுது கர்த்தரோ அவரை ஆவிக்குரிய பரலோக காட்சியை அவனுக்கு காண்பித்தார். அவருடைய தரிசனம்
எவ்வளவு விசாலமானது என்று வெளிப்படுத்தின 1வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம். உங்கள் அன்பின் எல்லைகளும் பெருகட்டும். சகல பரிசுத்தவான்களும் கூட கிறிஸ்துடைய அன்பின் ஆழம் நீளம் உயரம் இன்னது என்று உணர்ந்து இந்த அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினால நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றேன் என்று பேசிய 3வது அதிகாரத்திலே 18-19வது வசனத்திலே வேதம் இவனமாக சொல்லுகின்றது. தேவ பலன் இருதயத்திலே விரிவாகட்டும். எங்க விரிவாகணுமா? இருதயத்திலே. உண்மையில் பலன் கொள்ளுகின்ற மனுஷன் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களாக இருப்பதின் காரணம் பாக்கியவான்கள் அவர்கள். அவர்கள் பலத்தின் மேல் வளம் அடைந்து சீயோனிலே தேவ சந்ததியிலே வந்து காணப்படுவார்கள் என்று சங்கீதக்காரன் எழுதிய புத்தகம் 84வது அதிகாரத்திலே 5, 6, 7வது வசனங்களிலே வாசிக்கின்றோம். உங்களுடைய ஜெபத்தின் எல்லை விரிவாகட்டும், வரங்களின் எல்லை விரிவாகட்டும். 2 மடங்கு ஆவி வரங்களை கேட்டார் எலிசா. நீங்களும் கர்த்தரிடத்திலே கேளுங்கள், ஆவியின் வரங்களை என் மேல் ஊற்றி அருளும், உலமைகளை ஊற்றி அருளும், உமக்காக நான் எடுத்து பிரகாசிக்க விரும்புகின்றேன் என்று கதறி மன்றாடுங்கள். வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகளை விரிவாகட்டும் என்று எசாயா 54:2 வாசிக்கின்றோம். நீ பெருகுவாய் என்று வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவர் பெருகும் படியான ரகசியங்களை சொல்லி கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார். நம்முடைய வாசஸ்தல திரைகள் விரியும் பொழுது நாம் நிச்சயமாகவே பெருகுவோம். ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி, கவனியுங்கள், ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி அவருடைய கணவர் மரித்த பொழுது கடன் பிரச்சனையினாலே வாடினாள். அவருடைய வாசஸ்தலத்தின் திரைகளை விரிவாக்க தீர்க்கதரிசியாகிய எலியா அவளை பார்த்து உன்னிடத்துல என்ன இருக்கிறது என்று ஒரு கேள்வி எழுப்பினார். அதற்கு அந்த தீர்க்கதரிசியின் மனைவி என்ன சொல்றார்? ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில வேற ஒன்றுமே இல்லை என்றாள் என்பதை நாங்கள் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஒரே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது என்கிட்டன்னு சொல்லிட்டா. அந்த குடத்தின் எண்ணெய் காலியான பாத்திரங்களிலே ஊற்ற பெருகி கொண்டே வந்தது. எத்தனை 1000 பாத்திரங்கள் இருந்தாலும் அவள் குடத்திலே இருந்த எண்ணெய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நிரம்பும்படியாக பெருகி கொண்டே இருந்தது. ஏற்றத்தில் உள்ள 100 கோடி மக்கள்களை கர்த்தர் நிரப்புவதற்கு வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். ஒரு முறை 300 பேர்கள் இருந்த ஒரு சபையில ஒரு போதரிடத்துல கர்த்தர் பேசினார். உன் வாசஸ்தலத்தின் திரைகளை விரிவாகட்டும், நான் ஒரு பெரிய எழுப்புதலை உனக்கு கட்டளையிட போகின்றேன் என்றார். அந்த போதகர் அதை கேட்டது சந்தோஷப்பட்டார். 300 பேர்களை கொண்ட சபையை ஒரு 1000 பேர்கள் கொண்டதாக விரிவாக்கி வைத்தார். ஆனால் என்ன நடந்தது? ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டு 5000 பேர் ரட்சிக்க முடியும்படியாக கர்த்தர் செய்தார். அவருடைய சபையில 1000 பேருக்கு தான் இடம் இருந்தது. மீதி பேர் வெளியே வந்து காத்திருந்து பார்த்து விட்டு திரும்பி போய்விட்டார்கள். கவனியுங்கள், ஒரு கூடாரத்துல இடம் இல்லாமல் போகும்போது ஆத்துமாக்களை கொண்டு வருவது என்ன பிரயோஜனம்? ஆத்துமாக்களை கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது அவர்களை வழிநடத்த ஞானத்தை கேட்க வேண்டும். விசுவாசமாகிய திரைகளை விரிவாக்க வேண்டும் அன்பானவர்களே. 3 நாட்கள் வனாந்தரத்திலே இயேசு பிரசங்கித்து விட்டு சீடர்களை பார்த்து நீங்கள் ஜனங்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்னாரா? சொன்னாரு. அவர்களுக்கு தங்கள் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும்
செய்து ஒரு பெருக செய்கின்ற காரியம் என்கின்ற தரிசனம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. அதனால 5 அப்பமும் 2 மீன்களையும் வாங்கி ஆசீர்வாதத்தை பெருக செய்தார். 5000 பேர்களுக்கு போஷித்து 12 கூடை நிறைய மீதியானதை எடுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே போஷித்தவர், மன்னாவை வனாந்தரத்திலே பொழிய செய்தவர், காடைகளை வந்து அவர்களுக்கு பாளையத்திலே விழும்படியாக செய்தவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஒரு போதகர் தன்னுடைய 7 பிள்ளைகளை போஷிக்க முடியாதபடி அபிவிசுவாசத்தினாலே சோர்ந்து போன பொழுது கர்த்தர் சொல்கிறார், 30 லட்சம் பேர்களுக்கு மேலாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3 வேளையும் 40 வருஷங்கள் போஷித்தேனே, நான் உன் பிள்ளைகளை பொருட்படுத்திக் கொள்ள மாட்டேனோ, நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று அவரை உணர்த்தினார். 3வதாக, உன்னுடைய கயிறுகள் நீளமாகட்டும், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொள்ளாமல் பெருக வேண்டும், உன் கயிறுகளை நீளமாக்கு என்பதை நாங்கள் எசாயா 54:3-2 வாசிக்கிறோம் என்று நான் முன்னுமே சொன்னேன். என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா என்று அந்த பேதுருவை மட்டுமல்ல நம்மையும் பார்த்து உருக்கமாக கேட்கிறார். யோவான் 21:15 எபேசு சபை அன்பிலே குறைவுபட்ட பொழுது கூட நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு ஒரு குறைவு உண்டு என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 கர்த்தர் துக்கத்தோடு அதை சுட்டி காமித்தார். 4வது, முளைகளை உறுதிப்படுத்த வேண்டும், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படியாக உன் முளைகளை உறுதிப்படுத்து. எசாயா 54:3 நீங்கள் விசாலமாகும் பொழுது அதற்கேற்ற தேவ பலனும் மன உறுதியும் தேவை. கிருபையில உங்களுடைய முளைகள் உறுதிப்படட்டும், விசுவாசத்திலே உங்களுடைய முளைகள் உறுதிப்படட்டும், உவாசத்திலே உங்களுடைய முளைகள் உறுதிப்படட்டும், பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே உங்களுடைய முளைகள் உறுதிப்படுத்த நீங்கள் ஜெபியுங்கள். ஒரு கூடாரம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அதனுடைய முளைகள் உறுதியாக இல்லாவிட்டால் ஒரு பெரிய காற்று வீசும் பொழுது அந்த கூடாரம் காற்றிலே அடிபட்டு திங்கப்பட்டு போய்விடும். புயல்களை தாங்கக்கூடியதாக முளைகள் ஆணிகளை கொண்டு மிக ஆழமாக அடித்து உறுதிப்படுத்த வேண்டும். வானாவிய உயரமான கட்டடத்தில் நிற்கின்ற ரகசியம் என்ன என்று கேட்டாலும் உறுதியான ஒரு அஸ்திவாரம் இருக்கிறது. உயர்ந்த மரங்கள் கனி கொடுப்பதின் ரகசியம் அதனுடைய உறுதியான வேர்களிலே இருக்கிறது. விளக்கு பிரகாசிக்கிறது என்றால் அதனுடைய திரிய எண்ணெய்க்குள்ளே மூழ்கி இருப்பதுதான். அது போலவே எங்களுடைய கூடாரம் உறுதி முளையின் பலத்திலே இருக்கிறது. மாத்திரமல்ல, வேத வசனத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து அச்சிபார்க்க உபதேசங்களிலே நீங்கள் உறுதிப்பட வேண்டும். ஆதி விசுவாசிகளை பாருங்கள், அவர்கள் அப்போஸ்தலனுடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் துக்குதலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள் என்று தினந்தோறும் தேவ ஆலயத்திலேயும் வீடுகளிலும் இடைவிடாதபடி உபதேசம் பண்ணி இயேசு கிறிஸ்து என்ற சங்கித்தார்கள் என்ற அப்போது 4:42 அப்போதுல 2:42 5:42 வாசிக்கிறோம். இயேசு சொன்னார், நான் என்னுடைய பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று யோவான் 15:10 வாசிக்கின்றோம். ஆம், தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருக வேண்டும். வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருக செய்வார் என்று. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களிலே குடியேறுவார்கள் என்று எசாயா 54:3 வாசித்தோம் என்று உங்களுக்கு நான் முதலிலே சொன்னேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்திலே வேண்டுதலையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மேற்கொண்ட வாக்குத்தத்தத்தின்படி வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருக செய். அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரே, அவர் உங்கள் அதிசயங்களை காண பண்ணுவார் என்று மீகா 7வது அதிகாரத்துல 15வது வசனத்துல வாசிக்கின்றோம். அவரை உறுதியாக நம்பி தோற்பிப்பதிலே மாத்திரம் கவனமாக இருங்கள் என்றும் ஏற்ற சமயம் உங்களுக்கு பெருக்கம் செய்து அதில் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி என்னுடைய செய்தியை ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிக்கின்றேன்.
அன்பு தெய்வமே, உண்மையான உம்முடைய அன்பிற்கு நாங்கள் என்ன காணிக்கையை செலுத்த வேண்டும்? இத்தனை நாட்களாக எங்களை நினைத்தருளி வழி நடத்தின அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யாவேசை ஆசீர்வதித்து இது போன்று இன்று எங்களையும் வலதுபுறதும் இடதுபுறதும் நீர் பெருக செய்வீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமென் என்று சொல்வதோடு சங்கம வானொலி ஊடாக இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் சாமி இந்த நித்திய வெளிச்சத்துக்குள்ள இழுத்து வாருங்கள். மனமாக நீங்கள் செய்கிறதற்காக தோஸ்திரம் தோஸ்திரம் தோஸ்திரம். நீரே அறுபதற்கிறபடினாலே உமக்கு நன்றி தோஸ்திரம் செலுத்துகிறோம். நீரே எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்ற தாழ்மையுடன் இந்த வெளியத்திலே நாங்கள் கெஞ்சி இயேசுவின் நாமத்தினால் அப்பா உமது பாதத்திலே ஜெபிக்கின்றோம். ஆமேன் என்று சொல்லி ஒரு சிறிய பாடலோடு எனக்கு இடங்குங்க, கோச்சுக்காம. ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் செய்து பாச ஞான பிரகாசம் கொழும்பு. ஆமேன்.